பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். ஸ்கூல்ஸில் வந்து இன்னைக்கு மாணவர்களுக்கு பொதுவாக ப்ரைமரியாக ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மேத்ஸ், சயின்ஸு, சோசியல் ஸ்டடீஸ் அந்த மாதிரி. இது போக வந்து சில செகண்டரி சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நம்ம அதர் ஸ்டடீஸ் லைக் மாரல் ஸ்டடீஸு அந்த மாதிரி சில ஸ்டடீஸ் வந்து செகண்டரி ஸ்டடீஸை வந்து டீச் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி ப்ரோக்ராமிங்கிறது வந்து ஒரு சில கரிக்குலமில் செகண்டரி சப்ஜெக்ட்ஸாகவும் டீச் பண்ணப்படுது. பட் அதுக்கு வந்து தேவையான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுறதில்ல. அன்லெஸ் வந்து நீங்கள் +1 +2ல் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது. இது வந்து இந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேத்ஸ், சயின்ஸு இதிலலாம் ஆவரேஜாக இருந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா, தட் இஸ் ஃபார் பெட்டர் தென் ப்ரோக்ராமிங்கில் வீக்காக இருந்து இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட வந்து சிறந்தது. அந்தளவுக்கு ப்ரோக்ராமிங் வந்து முக்கியம். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரிபடி ஷுட் லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து வெதர் யூ ஆர் அ லாயர் ஆல்சோ யூ ஷுட் லேர்ன் ப்ரோக்ராமிங். அந்தளவுக்கு அவர் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான ஒரு ஸ்கில் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்கிறது. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிரேட் 7, 8 இந்த இயர்லேருந்தே வந்து அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து எந்த மாதிரி லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கணும், எப்படி வந்து கற்றுக்கிட்டா அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவன் ஃப்ரம் 7th and 8th grade they should start learning programming, which is very crucial for their career irrespective of which career they want to take up. ஸோ அதுக்காக தான் நம்ம அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு செகண்டரி சப்ஜெக்டாக இல்லாமல் அந்த 8th கிரேட்லேருந்தே தே ஷுட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அஸ் அ ப்ரைமரி சப்ஜெக்ட். அதுக்கு தேவையான அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து தே ஷுட் கன்சிடர் தட் அஸ் டு பி அ ப்ரைமரி சப்ஜெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.